அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பால் நம்ம அது பால் கொதிக்க வச்சுருப்போம். கொதிச்ச பிறகு பால்ட்ரி அரிசி இருக்குது இல்லைங்களா, அது எதுவுமே போடாமல் ட்ரையாக வறுத்து பொடி பண்ணி கொதித்த பாலில் கொஞ்சம் தண்ணியை விட்டு அந்த பவுடரை கரைச்சிட்டு, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டான கொரகொரப்போட அரைச்சி பொடி பண்ணி இதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும் கொஞ்சம் நேரம். பாருங்கள், பால்ட்ரி அரிசி இப்படி தான் இருக்கும். இது உடம்புக்கு ஹெல்த்தியானது கூட, நோம்பாளிங்களுக்கு கூட ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த மாதிரி பாயாசம் காய்ச்சி குடித்தாக்கா ரொம்ப நல்லதாக இருக்கும். உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். பசங்களுக்கு, நமக்கு எல்லாருக்குமே ஹெல்த்தியான ஒரு பொருள் இது. இது யாரும் அதிகமாக விரும்புகிறதில்ல. இது மாதிரி தேடி பிடிச்சி இது மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. பாருங்க, இது விட்டால் கட்டி முட்டி ஆகிடும். அந்த கட்டி முட்டி இல்லாமல் கரைக்கணும். இது கூட நட்ஸ் ஐட்டங்கள் நம்மகிட்ட என்ன இருக்கோ, பாதாம், பிஸ்தா, வால்நட்டு என்ன இருக்கோ அதுவும் வறுத்துட்டு ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறோமா. கொஞ்சம் நெய் விட்டு திராட்சை கொஞ்சம் வறுத்து போட்டுக்கலாம். பேரிச்சம்பழம் நம்மகிட்ட இருக்கிற பேரிச்சம்பழம் கொஞ்சம் தனித்தனியாக புட்டு வச்சுட்டு இதில் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்படி வரணும். இந்த அளவுக்கு அந்த கட்டி இல்லாமல் அது கொதிச்சும் வந்துடும். தேவையான அளவுக்கு சுகர் போட்டுக்கணும். பாருங்கள், அவ்வளோதான். போட்டுக்கிட்டு சுகர் சாப்பிடாதவங்க சும்மாவே காய்ச்சிட்டு கொஞ்சம் தேன் விட்டு சாப்பிட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம கப்பில் போடும்போது கொஞ்சம் தேன் விட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுவுமே ஹெல்த்தியாக இருக்கும். இதேமாரி பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பாருங்கள், இது கொதித்த பிறகு அந்த பாதாம் மிக்சர்லாம் போடணும். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் ஸலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். பாருங்கள், அதை போட்டு அப்படி கொதிக்கணும். ஒரு கொதி வந்தவுடனே அவ்வளோதான், இறக்கி வச்சுக்கலாம். நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.